அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சி பலன் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விரய சனி முடிந்து ஜென்ம சனி தொடங்கியிருக்கு. பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறது. எந்த விஷயத்திலும் எல்லாமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கார். சனி பகவான் முந்தைய ராசியில் சனி பகவான் இடம்பெற்றிருக்கும் போது விரிய சனி காலம் நடந்திருக்கும். அதாவது அடுத்த 2.5 காலம் ஜென்ம சனி, அதாவது உங்கள் சொந்த ராசியிலேயே சனி பகவான் இடம்பெயர்ச்சி அடைய போகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலங்கள் உங்களுடைய சொந்த ராசியின் அடுத்த ராசியில் சஞ்சரிப்பார், அதாவது பாத சனி. இவ்வாறு 7.5 சனி உங்களுக்கு 7.5 ஆண்டு காலம் நீடிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி தொடங்குகிறது. இந்த 2025 சனி பயிற்சி மீனத்திற்கு எவ்வாறு உள்ளார், என்னென்ன நல்ல பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல, அதாவது விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக பல்வேறு துன்பங்களை நீங்கள் பட்டு விட்டுருப்பீங்க. அதாவது முதலீடுக்காக வாங்கிய கடன்கள் பெரிய ஒரு தொகையை வாட்டி உங்களுக்கு கெடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இழந்த ஒரு பிரச்சனையை உங்களுக்கு சரி செய்து கொள்வதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக நீங்கள் கவனமாக இருக்க செயல்பட வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு செயலிலுமே ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. தொழில் உத்தியோகம் புதிதான ஒரு கிளை துவங்குவது போன்றவற்றில் பாதுகாப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமயோகிதமாகவும் சாதுரியமாகவும் நீங்கள் மிகப்பெரிய செயல்பட்டால் உங்களுக்கு சாதகமான காலமாக அமைஞ்சிருக்கு. பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்றாலுமே சுமாராக உங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. இதெல்லாம் ஒரு வருடம்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குருவின் பயிற்சி மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களுடைய சொல்லால் மகத்துவம், செயலால் புகழ், கீர்த்தி ஆகியவை ஏற்படும். வீடுமனை வாகனம் ஆகியவை உங்களுக்கு பணிகள் சம்பாதித்து பணத்தை பாதுகாப்பாக சேமித்து வைக்க நல்வழிகள் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் சென்று வர தகுந்த பாதுகாப்பு முறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். உத்தியோகர்களுக்கு பெற்றோரின் மூலமாக வேலை கிடைக்கும். உங்களுடைய வேலை செய்பவர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும். வீணான பிரச்சனைகளுக்கும் மனக்குழப்பங்களும் வேண்டாம். பதவி உயர்வு, பணி இடமாற்றம், சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்க பெறுவீங்க. மேலதிகாரிகளுடன் அனுசரணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான ஒரு பலன்கள் காணலாம். கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைத்தாலுமே உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகளை இப்போது நீங்கள் ஆரம்பிக்கலாம். தொழில் நிமித்தமான சிலர் தூரதேச பயணம் மேற்கொள்ள வேண்டி வரலாம். பெண்கள் உடல்நலனில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவருடன் மீண்டும் சேரக்கூடியதாகவும் உங்கள் கணவருக்கு உங்களால் அனுகூலம் உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். மாணவர்கள் சிறப்பான ஒரு பலன்களை காணலாம். கல்வி ஆண்டின் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும். அதிக உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருந்தால் உங்களுடைய படிப்பில் நீங்கள் சாதனை புரியலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு
11 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. முகம் தெரியாத பெண்களுடன் நீங்கள் எச்சரிக்கையாக பழக வேண்டியது நல்லது. அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமாக வருமானம் பெறுவீங்க. அரசு ஊழியர்களின் பதவி உயர்வு அடைவாங்க. சந்திரனின் நகர்வுகள் சில யோகமான ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து லாபம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சிறப்பாக நடக்கக்கூடியதாகும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்ப்புகளை மீறி நினைத்ததை நீங்கள் சாதிக்கலாம். அரசு ஊழியர்கள் அக்கறையுடன் வேலைகளை பார்ப்பாங்க. சிலருக்கு வேலை மாறுதல் பதவி உயர்வு அடைவாங்க. புதன் 11 12ஆம் இடத்துல இருக்காரு. வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய ஆர்டர்களை பெறுவதில் வெற்றி அடைவீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. குரு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் ஊழியர்களின் பணி செய்ய வேண்டும். அதிக ஆசை ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்காரு. பிரிந்து போன உறவுகளை சேர்ப்பதில் முனைப்பு காட்டுவீங்க. சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் உங்களுக்கு சிறப்பானதாக நடக்கும். கட்டுமான தொழிலில் அதிக ஒரு லாபத்தை நீங்கள் செலுத்துவீங்க. ராகு ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாதீங்க. கேது 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. புரிந்துணர்வு இல்லாமல் சிலருக்கு விவாகரத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பதும் எச்சரிக்கையாக இருப்பதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தங்களது வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடியதாகும். உங்களுடைய திறமைமிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமானதாகவும் அமைஞ்சிருக்கு. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறக்கூடியதாகும். மேலதிகாரிகளுடன் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உறவினர்களை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் கேட்காமல் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களில் இருந்து நீங்கள் மீறலாம். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். அவ்வப்போது உங்களுடைய மதிப்புகளை நீங்கள் கவனமாக வைத்திருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். சிறப்பான ஆடை அணியக்கூடிய ஒரு காலமாகவும் அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அரசு ஊழியர்களுடன் கட்டணங்களை நீங்கள் இடுபடியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளுடன் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுற்றுலா பயணங்களின் மூலம் உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கை தேவை. உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. எழுத்து தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பணியாளர்களின் நட்பும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். வாகன வசதிகள் மேம்படும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். உங்களுடைய மனதில் தெய்வ பக்தி மேலிடும். மனதில் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கும் திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எழில் நிறைந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். தாயின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஆரோக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கடன் கொடுத்தவர் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. தொழிலில் ஏற்படும் லாபம் மூலம் பண வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்களை சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.